கதையின் பெயர் பேராசை பெருநஷ்டம். அன்னைக்கு ஒரு நாள் காலையில் மீனாட்சி அம்மாளுடைய வைர மோதிரம் காணாமல் போச்சு. அதுக்கு சுஷ்மாவை கூப்பிட்டு என்னோட வைர மோதிரத்தை காணோம் பார்த்தியான்னு கேட்டாங்க. சுஷ்மா தெரியலக்கா, ராமையாவும் ராமையாவோட ஒய்ஃபும் நம்ம ரொம்ப வறுமையில் இருக்கோன்னு பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த குருவி இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிச்சு. அந்த குருவி என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அதோட கண்ணுக்கு அந்த வைர மோதிரம் தென்பட்டுச்சு. அதனால் அந்த குருவி அந்த வைர மோதிரத்தை திருடலான்னு ஒரு பிளான் போட்டுச்சு. அந்த குருவி யாருக்குன்னே படாமல் திருடணும்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல பறந்தப்போ திருட பிளான் போட்டுச்சு. மீனாட்சி அம்மா வீட்டுக்கிட்டு இருந்த அந்த வைர மோதிரத்தை அந்த குருவி வாயால் கவிட்டு வந்துருச்சு. நல்ல வேளை மீனாட்சி அம்மாள் அழுந்துட்டு இருந்தனால அந்த குருவியை பார்க்கல. மீனாட்சி அம்மாள் பார்க்காத நேரம் பார்த்து இந்த குருவி பறந்து ராமையா வீட்டுக்கு வந்துருச்சு. இந்த குருவி இந்த வைர மோதிரத்தை எப்படி ராமையாட்ட கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்துச்சு. அவங்க வீட்டு வாசலில் போட்டால் அவங்க எடுத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அந்த குருவி கீழே போட்டுருச்சு. ராமையா குளிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அப்போது ராமையாவோடைய மனைவிக்கு அந்த வைர மோதிரம் தென்பட்டுச்சு. அவங்களும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. மீனாட்சி அம்மாள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வைர மோதிரத்தை காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. போலீஸும் வந்துட்டாங்க. மீனாட்சி அம்மாள் போலீஸ்கிட்ட ராமையாவோட குடும்பத்தை செக் பண்ண வேண்டாம், ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொன்னாங்க. ராமையாவோட மனைவி போலீஸை பார்த்த உடனே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பயந்தனால அவங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சல் வந்தனால உடல் சூடாகி ஃபிட்ஸ் வந்து இறந்துட்டாங்க. அவங்க இறந்து போனது ராமையாவுக்கு தெரியாது, தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டாங்க. ரொம்ப சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போனாங்க. அப்போது மீனாட்சி அம்மாள் அழுதுட்டு இருந்தாங்க. போலீஸ் எல்லா பக்கமும் சோதனை பண்ணிட்டு இருந்தாங்க. ராமையா இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. மனைவி ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ராமையா வீட்டுக்குள்ளே போனாங்க. அவர் எழுப்பும் போது ராமையாவுக்கு ஒரு பயங்கரமான ஷாக். அது என்னென்னா, அவரோட மனைவி இறந்தது இப்போ தான் அவருக்கு தெரிய வந்தது. சுட்டீஸ், இந்த கதை மூலிமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, பேராசை பெருநஷ்டம். நீங்களும் யார் பொருளையும் திருடாமல் நல்ல பிள்ளையாக இருக்கணும். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thanks for watching my video. Bye bye.